ஓஹெச் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். விளக்கு இருந்தால் கூட, அந்த விளக்கிலிருந்து ஒளி வந்தால் கூட, அந்த விளக்கை தூண்டுபவர்கள் வேண்டும் அல்லவா? அதுபோல் சினிமாவில் பாட்டெழுத வேண்டும், என்னால் நன்றாக பாட்டெழுத முடியும் என்று ஒரு கவிஞர் நினைத்தார். அவருக்கு தூண்டுகோலாக ஒரு நடிகர் அமைந்தார். அந்த நடிகருக்கு ஒரு 7-8 ஆண்டுகளாக பல சினிமா கம்பெனிகள் எல்லாம் தெரியும். அவருடைய முகம் ஓரளவுக்கு எல்லோருக்கும் தெரியும். ஆகவே அந்த புதுமுக கவிஞரை அந்த நடிகர் அழைத்து கொண்டு பல சினிமா கம்பெனிகளுக்கு சென்றார், சிபாரிசு செய்தார். அப்படி ஒரு சினிமா கம்பெனியில் நடந்த ஒரு செய்தியை நான் உங்களுக்கு கூறுகிறேன். உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். இசையமைப்பாளர், அவருக்கு இசையமைப்பாளர் மட்டுமில்லை, அந்த படம் உருவாவதற்கே ஒரு காரணமாக இருந்தவர் அவர். இதெல்லாம் யாருங்கிறத அப்போ சொல்லிடுறேன் உங்களுக்கு. இதை சொல்லிட்டு அப்போது அவர் சொன்னார், இதில் பாடல் எழுதக்கூடிய காட்சிகளுக்கு பாடல் எழுதியாகிவிட்டது, ஆனால் நீங்கள் கூறுகிறீர்கள் என்பதற்காக உங்களுடைய நண்பருக்கு ஒரு டைட்டில் பாடல் போடலாம். டைட்டிலில் இவருக்கு ஒரு பாடல் போடலாம். அப்படி ஏற்கனவே அவர் இது மாதிரி நாங்கள் எடுக்கக்கூடிய படத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பாடல் எழுதி வைத்திருக்கிறார் என்றால் அதை தரட்டும் என்று சொன்னார். அந்த பாடலை அவர் முழுமையாக கூறிய பிறகு அதை கேட்ட அந்த இசையமைப்பாளர் என்ன சொன்னார்னா, உங்களுடைய பாடலை நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு நான் தயாராக இல்லை, ஆனால் உங்களுடைய பாடலை என்னால் ஏற்க முடியவில்லை. அப்போது அந்த கவிஞர் ஒரு சில வருடங்களிலே ஒரு முன்னணி திரைக்கவிஞராகி விட்டார். இப்போது அந்த எந்த பாடலை கொடுத்தாரோ அது ஏற்கப்படவில்லையோ அதே பாடலை வேறொரு கம்பெனியிலே கொடுத்து அது வெளிவந்து அது மிகப்பெரிய ஹிட் ஆகிவிட்டது. இதில் யார் அந்த கவிஞர்? அந்த கவிஞர் வாலி அவர்கள். அந்த கவிஞரை பல திரைப்பட கம்பெனிகளிலே அறிமுகம் செய்த நடிகர் வி கோபாலகிருஷ்ணன் என்ற நடிகர். அதை நிராகரித்த இசையமைப்பாளர் யார் என்றால் எம்பி ஸ்ரீனிவாசன் என்கின்ற மிக அற்புதமான இசையமைப்பாளர். அவர் தமிழில் ஒரு சில படங்கள் தான் இசையமைத்தார், ஆனால் மலையாளத்தில் நிறைய இசையமைத்திருக்கிறார். இயேசுதாஸையெல்லாம் முன்னணிக்கு கொண்டு வந்தவர் அவர் தான். அது மட்டும் அல்ல, இப்பொழுது சினி மியூசிஷியன்ஸ் யூனியன் என்று இருக்கிறது கோடம்பாக்கத்திலே அருகிலே. அதில் ஒருத்தர் வாசித்தா சினிமாவில் உடனே பணம் அப்படிங்கிற நிலைமையை ஒரு காலத்தில் இல்லை. அந்த நிலைமை உருவாவதற்கெல்லாம், அந்த சினி மியூசிஷியன் அசோசியேஷன் உருவாவதற்கெல்லாம் அந்த எம்பிஎஸ் காரணமாக இருந்தார். இப்போது அந்த பாடல் என்ன பாடல்? கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். இந்த பாட்டு இப்போது எதுக்கு? உலகத்தில் எவ்வளவோ நிலபலன்கள் இருக்கிறது, எவ்வளவோ செல்வங்கள் எல்லாம் இருக்கிறது. அது யாருக்காக இருக்கிறது அப்படின்னா எல்லாருக்காக தான், பொதுவாக இருக்கிறது. மண் குடிசை வாசல் என்றால் தென்றல் வர வெறுத்திடுமா, மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமா. இந்த கடைசியில் ஒவ்வொரு சரணத்தில் 4 வரிக்கு அப்புறம் கடைசியில் 2 வரி வருது. அதை பார்க்கும் பொழுது என்னுடைய ஒரு அபிப்பிராயம், யூகம் தான், நிச்சயமாக சொல்ல முடியாது. அது எப்படின்னா, இந்த சரணத்தில் இப்போ நான் சொன்னேன் உங்கள்கிட்ட, மாலை நிறா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமா. அதை முடிக்கும் பொழுது ஒரு வீரியத்தோடு முடிக்கும் பொழுது, உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை. அந்த இடத்துல தாளத்தில் ஒரு வீரியம் வரும். இதை செய்யக்கூடியவர் எம்எஸ் விஸ்வநாதன். நானே சில தனிப்பட்ட பாடல்கள் எழுதும் பொழுது இங்கே ஒரு 2 வரி வச்சு இதை எழுதுங்க என்று சொல்லுவார். பாடல் ஏற்கனவே
பாடல் வரிகள் ஏற்கனவே எழுதப்பட்டால் கூட பின்னாடி அதற்கு ஒரு எனர்ஜி கொடுப்பதற்காக ஒரு விறுவிறுப்பை கொடுப்பார். அது ஒவ்வொரு இடத்துலையும் வரும். பலர் வாட வாட சிலர் வாழ வாழ ஒரு போதும் தெய்வம் கொடுத்ததில்லை, கொடுத்ததெல்லாம் கொடுத்தான். இந்த பாட்டு. ஸோ இந்த பாடல் மிகவும் எம்ஜிஆர் பாடி சென்று கொண்டிருப்பது போல எம்ஜிஆர் விரும்பி அவர் காப்பார். எம்ஜிஆர் சில பேர் அவருடைய அரசியல் எதிரிகளாக பின்னர் மாறிவிட்டவர்கள் கூட கூறுவார்கள், ஒரு மசாலா இருக்கணும்னு சொல்லுவார். அப்படின்னா ஒரு கொள்கை பாடல், அதான் ஏழைகள் எளியவர்கள் எல்லோரும் என்னோடு இருப்பவர்கள் என்று சொல்வதை அவர் விரும்பினார். இல்லை என்போர் இருக்கையிலே இருப்பவர்கள் இல்லை என்பார், மடி நிறைய பொருள் இருக்கும். ஜென்ரலா பொதுவா சினிமாவில் யாரை கவர்வதற்கு முயற்சி, சினிமாவை எடுப்பவர்கள் எல்லாம் செல்வமுடையவர்களாகத்தான் இருப்பார்கள், பணம் உள்ளவர்களாகத்தான் இருப்பார்கள். ஆனால் அவர்கள் என்ன செய்வார்கள், இந்த செல்வம் உள்ளவர்களை எதிர்ப்பது போல் படம் எடுப்பார்கள். ஏன்? பெருவாரியான மக்கள் ஏழ்மையில் இருப்பார்கள் அல்லது சாதாரணமானவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் இதை கேட்கறதுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் எது வந்த போதும் பொதுவென்று வைத்து வாழ்கின்ற பேரை வாழ்த்திடுவோம் அப்படின்னு பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்க வேண்டும் என்பது திருக்குறள்லேருந்தே வருது. சொல்றாரு, ஊர் உணி நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு. அதாவது ஒரு கிராமம் இருக்கிறது, அங்கே ஒரு நீர்நிலை இருக்கிறது. அந்த நீர்நிலை நிரம்பி விட்டால் அந்த கிராமத்து நிலங்கள் எல்லாம் செழிக்கும், பயிர் நன்றாக வளரும், மக்களுடைய இல்லாமை தீரும் அல்லவா? அதுபோலவே ஒரு நல்ல ஒரு உயர்ந்தவன் அவங்கிட்ட செல்வம் வந்தால் எப்படி, இப்போ டாட்டா இறந்த பிறகு சொல்லுகிறார்கள், மற்ற இப்போ இருக்கிறவங்களுக்கெல்லாம் 1,00,000 கோடி அப்படிலாம் இருக்கிறது செல்வம், இவர்கிட்ட அப்படி இல்லை, பல விஷயங்களை அவர் கொடுத்துட்டார், பலருக்கு அவர் பகிர்ந்து அளித்தார் என்கின்ற மனம் எல்லோருக்கும் வர, எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கணும் அப்படின்னு தான் மனம் வருமே தவிர, கொடுப்பது என்பது சும்மா அப்படியே இறைப்பது அல்ல, சரியான முறையில் கொடுக்கறது, கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுக்கறது, சிறந்த முறையிலே மனித பண்புகள் வளரக்கூடிய வகையிலே கொடுப்பது என்பதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கலை. அந்த கலையை அறிந்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதையெல்லாம் இந்த பாடலிலே சொல்லுவது போல் இருக்கிறது. இந்த பாடலை சொல்லிவிட்டு இந்த எம்பி சீனிவாசன் அவர்களை 58 சந்தித்த போது இந்த பாடலை அவருக்கு என்னால் முடிந்த மெட்டிலே பாடி காட்டினேன். இதை எனக்கு நல்லா இல்லைன்னு உங்களுக்கு நான் சொல்ல விரும்பலை, ஆனால் இது என்னை இம்ப்ரெஸ் பண்ணலை என்று சொல்லிவிட்டார் அவர். அதன் பிறகு இதே வாலி அவர்கள் அந்த எம்பி சீனிவாசன் அவர்களை சந்திக்கும் வாய்ப்பு வந்தது. ஏன் வந்ததுன்னா, எம்பி சீனிவாசன் சில தமிழ் படங்களுக்கு இசையமைத்தார், கண்ணதாசனுக்கு அடுத்தது வாலி என்கின்ற நிலையில் வாலி வந்து விட்டார். அந்த அவருக்கு எழுதும்பொழுது அவர் சொன்னாராம், இது மாதிரி நான் அப்போ வந்தேன் உங்ககிட்ட, என் பாட்டை நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு நிராகரிச்சேங்க என்று நான் அவரிடம் கூறினேன். அவர் மிகவும் வருத்தப்பட்டார். அவர் என்ன சொன்னாராம், நான் எடை போட்டது தப்பா போச்சு என்று அவர் ஏற்றுக்கொண்டார் என்று வாலி கூறுகிறார். ஆனால் என்னுடைய சில எண்ணங்களை அதிலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இது என்னன்னா, இவர் எந்த படத்துக்கு பாடல் எழுதுவதற்கு போனார் என்றால் அது பாதை தெரியுது பார் என்கின்ற படம். தமிழ் சினிமாவிலே கம்யூனிஸ்டுகள் ஒன்றாக இணைந்து அவர்களே பணம் போட்டு எடுத்த படம். அது கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை சொல்ல வந்த படம். அது பங்கு மார்க்கெட்டில் எப்படி ஏமாற்றுகிறார்கள் என்று சொல்ல வந்த படம். எப்படி சில முக்கியஸ்தர்கள் மக்களுக்கு அரிசி, அந்த காலத்திலலாம் அரிசி ரொம்ப தட்டுப்பாடு, அரிசியை குறைந்த விலையிலே கொடுக்க வேண்டும் தொழிலாளர்களுக்கு என்று வருகிற பொழுது எப்படி சிலர் அதை தடுக்கிறார்கள் என்றெல்லாம் கூறி கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை கூற வந்த படம். இப்போ இந்த படத்தில் இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு கேட்டால், கொடுத்ததெல்லாம் கொடுத்தான். யார் அந்த தான்? யார்? கடவுள். அவன் யாருக்காக கொடுத்தான்? அந்த யார்? கடவுள். ஒருத்தருக்காக கொடுத்தான். அந்த தான் யார்? கடவுள். அவன் எல்லோருக்கும் கொடுத்தான் அப்படின்னு வருது. அதெல்லாம் கடவுள் தான். கடவுள் பேரை நேர சொல்லலை. அப்போது பின்னாடி ஒரு தருணத்தில் சொல்கிறார், படைத்தவன் மேல் தவறும் இல்லை,
படைத்தவன் அவன் மேலே தவறு இல்லை என்று கூறுகிறார். ஆனால் இதை அந்த படத்துக்கான ஒரு கம்யூனிஸ்டுகள் எடுக்கக்கூடிய படத்துக்கு அவங்களுடைய டைட்டில் இசையாக போட்டால், இப்போ கம்யூனிஸ்டுகள் கடவுளையே ஏற்பதில்லை. கடவுள் என்கின்ற நீங்கள் இப்போ நான் கடவுளை ஏற்பவன், ஆனாலும் கம்யூனிஸ்டுன்னு ஒரு படத்துக்கு வந்துட்டா அதுக்கு நான் என்ன செய்வேன்? அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் எழுத முடியுமே தவிர நீங்கள் உங்களுடைய பாடெல்லாம் எழுத முடியாதுங்க. ஆகவே அதை எம்பி ஸ்ரீனிவாசன் அந்த நேரத்திலே நிராகரித்தார் என்றால், இது முதற்கோணல் என்கின்ற முறையிலே இது கடவுள் 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 என்று பேசிக்கொண்டே இருக்கிறது. ஆகவே நம்முடைய படத்திற்கு டைட்டில் இசையாக வருவதற்கு இது லாயக்கற்றது என்பதை அவர் எம்பிஎஸ் ரொம்ப நல்லா படித்தவர். அவர் தொழிலாளர்களை எல்லாம் எப்படி இணைக்க வேண்டும் திரையுலகத்தில் இணைத்தவர். யார் யார் படைப்பாளிகளுக்கு எது எது எல்லாம் போய் சேர வேண்டும் இந்த ஐபிஆர்எஸ்னு சொசைட்டின்னு, இந்தியன் பர்ஃபார்மிங் ரைட்ஸ் சொசைட்டின்னு இருக்குது. அந்த சொசைட்டியில் பேஸ் பண்ணி தான் இளையராஜா அவர்கள் எஸ்பிபிகிட்ட நீங்கள் இப்போ என் பாட்டை பாடினா எனக்கு பணம் கொடுக்கணும்னு கேட்டார். அது பர்ஃபார்மிங் ரைட்ஸ் சொசைட்டின்னு இருக்குது. அது ஏற்படுவதற்கே காரணமாக இருந்தவர் எம்பி ஸ்ரீனிவாசன். அவர் மெத்த படித்தவர், நன்றாக பல விஷயங்களும் அறிந்தவர். அவருக்கு இது தெரியாதா? அதாவது கம்யூனிசம் கடவுள் அப்படின்னா, கம்யூனிசம் தியரிட்டிக்கலி, ஐடியாலஜிக்கலி அண்ட் ஹிஸ்டாரிக்கலி opposes God and all forms of religion. கார்ல் மார்க்ஸே அதை ஏற்கவில்லை. ரிலிஜியனையே அபாலிஷ் பண்ணணும்னு சொல்கிறார். இல்லை, இருக்கக்கூடாது, தடை செய்ய வேண்டும் என்கிறார் மார்க்ஸ். அவர் சொல்கிறார், ரிலிஜன் மதம்னா என்ன? ரிலிஜன் இஸ் த சைன் ஆஃப் த oppressed creature, the heart of a heartless world and the soul of a soulless condition என்று சொல்கிறார். அதாவது இந்த சமயம் என்பதை வைத்துக்கொண்டு ஏழைகள் காதலை நீங்கள் பூச்சுத்தி கொண்டிருக்கிறீர்கள். இந்த சமயம் மதம் என்பதெல்லாம் ஏழைகளுக்கு, இல்லாதவர்களுக்கு ஏதோ ஒரு மன நிறைவை தரக்கூடிய ஒரு மாயை என்கின்ற இந்த கொள்கையை நான் சரி என்று கூறவில்லை. ஆனால் இதுதான் கம்யூனிஸ்டுகளினுடைய கொள்கை. அப்பொழுது நீங்கள் கம்யூனிஸ்டுகள்கிட்ட போய் ஒரு பாட்டு எழுதிய, அதுவும் அவங்களுடைய தலைப்பு பாட்டு டைட்டில் இசை எழுதினா, நீங்கள் கடவுள் கடவுள் கடவுள்னு சொல்லிட்டு இருந்தா அவங்க ஏற்பாங்களோ? ஏற்க மாட்டார்கள். ஆகவே வாலி அவர் என்னிடம் வருத்தப்பட்டார். எம்பி ஸ்ரீனிவாசன் உங்களுடைய பாடலை நான் சரியாக எடை போட தவறிவிட்டேன் என்று கூறினார் என்று வாலி தன்னுடைய திருப்திக்கு கூறிக்கொள்ளலாம். அப்படியும் எம்பி ஸ்ரீனிவாசன் அதை வளர்க்க விரும்பாமல் அதோடு முடித்து விடலாம். ஆனால் விஷயம் என்னவென்றால், இந்த பாடல் வெற்றியடைந்தாலும், ஒரு நல்ல முறையிலே MS விஸ்வநாதன் அவர்களால் இசையமைக்கப்பட்டு சௌந்தரராஜனால் பாடப்பட்டு வாலியால் அழகாக எழுதப்பட்டிருந்தாலும், பொருத்தமின்மை காரணமாக, ஒரு கம்யூனிஸ்ட் படத்தில் பொருத்தம் என்பது ஒரு இலக்கியத்திற்கு எது மிகச் சிறப்பு என்று பலர் தேடினார்கள். அதில் ஔச்சித்யம் என்று ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஔச்சித்யம் அப்படின்னா பெரிய கிரேக்கம்னு நினைக்க வேணாம், சம்ஸ்கிருத சொல் தான். உச்சிதம் அப்படிங்கிறது, உச்சிதம்னு என்ன? அந்த இடத்துக்கு சரியாக இருக்கா அப்படிங்கிறது தானே. ஆகவே அந்த இடத்திற்கு சரியாக இருக்க வேண்டும், அந்த கொள்கைக்கு சரியாக இருக்க வேண்டும் என்ற முறையிலே எம்பி ஸ்ரீனிவாசன் இந்த அருமையான பாடல், அளவுகள்லாம் கரெக்டாக இருக்கும். மடி நிறைய பொருள் இருக்கும், மனம் நிறைய இருள் இருக்கும் அப்படின்னு கரெக்டாக அமையும். அதெல்லாம் ஜம்முன்னு அதெல்லாம் சரியாக பண்ணிடுவார் வாலி. ஆனால் அந்த கொள்கை மாறுபாட்டின் காரணமாக அவர் ஏற்க அவர் எடை போட தவறவில்லை. அவர் அதனுடைய கருத்தை எடை போட்டு அந்த இடத்திற்கு பொருத்தம் இல்லை என்று நிராகரித்து விட்டார் என்பதுதான் உண்மை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.